வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் IAS அகாடமி. வாழ்க மகிழ்வுடன். ஸோ இன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நான் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு 68 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட இன்டர்பிரிட்டேஷனை ஒரு வீடியோ அப்புறம் போகிறேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். எப்போவுமே இந்த கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1க்கு 2-3 தடவை படித்தாதான் புரியும். அது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல. எப்போவுமே நார்மலாக ஒரு லேமேன்லாம் படிக்கிறதே கஷ்டம். நமக்கே கொஞ்சம் படிக்கிறதே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு அதில் டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஸோ எந்த ஒரு அப்டேட்ஸும் இங்கே வர்றது தான் அஃபிஷியல். ஸோ இவங்க தான் அந்த கேசஸ் எல்லாமே போட்டவங்க. அந்த டெலிகிராம் சேனல் க்ரௌட் ஃபண்டிங் ஃபார் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கேஸ். ஸோ அவங்க போட்டிருக்க இதை படிக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் நடைபெற்று வந்த அநீதி முடிவு கோரியது. இதற்கு முக்கிய காரணங்கள் மூவர்: ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் முனீஸ்வர்நாத் பண்டாரி, அட்வொகேட் நளினி மேம் அண்ட் டாக்டர் திருநாவுக்கரசு சார். அவர் வெட்டினரி டாக்டர். அவர் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. அந்த கேஸோட தான் இவங்க போட்ட கேஸ் எல்லாமே அதோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இதில் இந்த ஹரிசாண்டல் இடஒதுக்கீடு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிராக வாதாடிய தரப்பு வக்கீல் இதை மேல்முறையீடு செய்ய அதிக வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு போணுச்சு அப்படின்னா அவங்க இது இங்கே கூட கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அங்கே போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம 69% இடஒதுக்கீடு மேலேயே ஒரு கண் இருக்குது. இந்த மாதிரி இதில் ஓப்பன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? நான் அது டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்குறேன், போட்டிங்கன்னா பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்பார்டினேட் சர்வெண்ட்ஸ் ரூல் இருக்குல்ல 2016, அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயும் கொடுக்குறாங்க. அப்போ ஓப்பன்லேயும் இவங்க வெர்டிக்கலாக கொடுக்கும்போது 30+20 ரெண்டும் சேர்ந்து 50% கொடுக்குறாங்க. அப்போ ஓப்பனில் இருக்கிற அந்த 31 50னா அதுவே ஒரு 15 ஆச்சு. அப்போ 69 + 15 அப்படிங்கிறது 74 84 ஆயிடுச்சு. அவ்வளோ ஆயிடுச்சு. 84 85 கிட்ட வந்துடும், 84 புள்ளி. அப்போது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், அதாவது இது எப்படி இருக்குன்னா சும்மா கூட இருந்திருக்கலாம். இவங்க பாட்டுக்கு உச்சநீதிமன்றம் போகிறேன்னு போனாங்கன்னா உள்ளதும் போயிடும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே போனாலும் கண்டிப்பாக ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் பண்ணணும்னு தான் அவங்க சொல்லி அனுப்புவாங்க. பட் அது கேட்குறாங்க, அது சார்பாக கேஸ் போடணும் அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றம் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு தான் நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கும். காசு இருந்தால் மட்டும்தான் நீதியே கிடைக்கும். நான் சொல்கிறது காசு கொடுத்து வக்கீல்கள், ஏன்னா வக்கீல்களுக்கு நிறைய ஃபீஸு, சரிங்களா? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போனவங்களுக்கு தான் தெரியும் வக்கீல்களுக்கு எவ்வளோ ஃபீஸுன்ட்டு. இங்கே ஹை கோர்ட்டுக்கே எப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் அதிகமாக ஃபீஸ் கொடுக்க வேண்டி வரும். ஸோ அதை பற்றி இன்னும் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் நான் அதை பற்றி படிக்கல. ஒரு 68 பக்கம்னு இருந்தது. ஸோ அதெல்லாமே டீட்டெயில்டாக படித்தாதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு புரியும். ஸோ இவங்க கொடுத்துருக்க இது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 குரூப் 4லேயே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கதா தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் படித்து இவங்க இன்டர்பிரிட்டேஷன் இந்த குரூப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மிக 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 ஒரு நல்ல தீர்ப்பு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் இருந்தே அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டில் இருந்தே அதை கொடுப்பாங்க. பார்க்கலாம். மேம் எப்பவுமே சொல்கிற மாதிரி நல்லதே நடக்கும். யாருக்கும் சாதகமாக இருக்கக்கூடாது, யாருக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. ஒரு நடுநிலையான சமூக நீதியுடன் உள்ள ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். நன்றி.